ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு செம மேட்சிங்க. மும்பை இந்தியன்ஸ் vs ஆர்ஆர். இன்னைக்கு கண்டிப்பாக மேட்ச் அனல் பறக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராஜஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா 7 மேட்ச்சில் 6 ஜெயிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவங்க ஆல்மோஸ்ட் உள்ளன்னு சொல்லலாம். இன்னும் 7ல் ஒரு 2 ஜெயிச்சா கண்டிப்பாக அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த மேட்ச் வாய்வா சாவா மேட்சுங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி 7ல் 3 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 7ல் கண்டிப்பாக அவங்க 5 மேட்ச் ஜெயிக்கணும். அதனால் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அவங்க ஓரளவுக்கு தெம்பாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெய்ப்பூரில் ரொம்ப பேட் ரெக்கார்டு இருக்குங்க. கடந்த 12 வருஷமாக இது வரைக்கும் அந்த கிரவுண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிச்சதே கிடையாதுங்க. அதனால அதோட மோசமான ரெக்கார்டோடு இன்றைக்கி விளையாடுறாங்க. இன்னொன்று என்ன ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஹர்திக் பாண்டியாங்க இன்னைக்கு 100வது போட்டி களம் இறங்குறாருங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன வயசில் ஒரு 2016 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்தார். சின்ன பையனாக இருந்தார். இப்போ இந்தளவுக்கு வளர்ந்து இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன்ஷிப் லீட் பண்ணுறது இல்லாமல் 100வது போட்டி களம் இறங்குறாரு. அதனால இன்னைக்கு கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேங்க. அது இல்லாமல் பேட்டிங் வர மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னைக்கு கண்டிப்பாக அவரோட பேட்டிங் இன்னைக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹர்திக் பாண்டியக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் 100வது போட்டி களம் இறங்குறதுனால. அதனால் இன்றைக்கி மும்பை மேட்ச்சு கண்டிப்பாக அனல் பறக்கும். அது மட்டும் இல்லை, மும்பையில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ரீடு எடுத்துட்டாங்க. என்னன்னு தெரில, நல்லா தான் ஆடினார், நல்லா அது ரெடியாக பிளேயரு, ஆல்ரவுண்டரு. ஆனால் அவர் எடுத்துட்டாங்க. என்னன்னு தெரில, சரி பார்க்கலாம் அவர் இல்லாத டீம் எப்படி ஆடுறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா படு தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் அணி. ட்ரெண்ட் போல்டு வேகத்தில் சுருண்டுட்டாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி. அந்தளவுக்கு ஓப்பனிங்கில் விக்கெட்டு மலன்னு எடுத்துட்டாரு நம்ம ட்ரெண்ட் போல்டு. அதனால் இந்த சீசனில் அவங்கள 2வது போட்டி அவங்கள எதிர்கொள்கிறாங்க. ஆனால் நம்ம மும்பை இந்தியன்ஸ் கோட்டையில் ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி ஆர்ஆர் கோட்டைக்கு போயிருக்காங்க. அதனால் அங்கே ரிவெஞ்ச் எடுப்பாங்களா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லை, மும்பை இந்தியன்ஸ் அணி மஸ்ட் வின் மேட்ச்சு. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். முக்கியமாக நம்ம ஹர்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா 100வது போட்டி விளையாடுறாரு. அதில் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இதில் திருப்பி ஃபார்ம் அவுட் வந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நல்லது, நம்ம இந்தியன் டீமுக்கு நல்லது. ஏன் இந்தியன் டீமுக்கு நல்லதுன்னு கேட்குறீங்கன்னா, வேர்ல்டு கப் வருது இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு முக்கிய ஆல்ரவுண்டராக அவர் இருக்கார். அதனால் ஹர்திக் பாண்டியா பேக் டு ஃபார்ம் வந்தால் இந்தியாவுக்கும் நல்லது, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நல்லதுங்க. எத்தனை பேர்லாம் ஹர்திக் பாண்டியோட கம்பேக் கோசர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன் பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.